இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் தம்பி அருளையும் இவங்க தங்கச்சி வானதியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சென்னையில இருந்து வர வச்சிருக்க அதானே? டேய், நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ரெண்டுக்குமே தான்டா. எனக்கு ஒரு உதவினா நீ பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்னு நான் எங்க சொன்னேன்? நீ என்ன கூப்பிடும் போதே இந்த விஷயத்த சொல்லி கூப்பிட்டுக்கலாம்ல. சரி விடு. நீ சொன்னதுல எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நீ சொல்றத நான் பண்ணிடுவேன். ஆனா உன் தம்பி அருள் எப்படி இதை பண்ணுவான்? கண்டிப்பா பண்ண மாட்டான். தாலி பெருக்கி போடும்போது அவன் தான் வானதிக்கு தாலி மாத்தணும்னு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்த விஷயமே அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன யோசிக்கிற? கரிகாலா, என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்ல, நீ சொல்றத பார்த்தா நாம நினைச்சதெல்லாம் அவனை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அருளை பண்ண வைக்கலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வானதி அருள் கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசினா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏய், எனக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் பழி தீக்கிற நாள் இன்னைக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நான் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். நீ போய் நான் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டு வாப்போ. சரிண்ணே, சீக்கிரம் போ. இங்க வீட்ல ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விசேஷம் ஆரம்பிக்க போகுது. எங்க உங்களை ஆளே காணோம்? அதனால தான் நானே ஃபோன் பண்ணேன். எப்ப வருவீங்க? ஏமா, சும்மா வந்து நின்னு எப்படி பிரச்சனை பண்றது? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தானே வரணும். அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து நிப்பேன். நேரத்துக்கு வந்துருங்க, சொதப்பிடாதீங்க. அந்த வீடியோ உங்க போன்ல பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அத ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அத வச்சுதான் வானதிக்கு அருள் கட்டின தாலி செல்லாதுன்னு நீங்க நிரூபிக்க முடியும். அத ஊர்க்காரங்க முன்னாடி நிரூபிச்சாதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். இந்த வாட்டி எதுவும் தப்பா நடக்காது. நீ பயப்படாத. நான் வந்துடுறேன். நீ போன வை. என்ன நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கடவுளே, தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம அது நல்லபடியா முடியணும். அருள், வானதி, கரிகால, நந்தினி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா வாழணும். கடவுளே, கடவுளே, விளக்கு அணைஞ்சிருச்சு. என்ன இது? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கண்ணை திறக்கிறப்போ விளக்கு அணைஞ்சு போச்சே. நடக்க கூடாதது ஏதாவது நடக்க போகுதா? அண்ணே, ஆடி மாசம் பிறந்துருச்சுல அண்ணே. காத்து ரொம்ப பலமா அடிக்குது. காத்தால தான் விளக்கு அணைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் எதுக்கு நீ பயப்படுறீங்க? இங்க பாருங்க அண்ணே, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இப்பதான் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுக்கிட்டு வருது. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அருளுக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். உன் மேல இருந்த கோபமா அவனுக்கு போயிருக்கும். அவன்கிட்ட போய் நீ ஏதாவது பேசுனியா? இல்ல அவன் உங்ககிட்ட வந்து எதுவும் பேசினானா? பேசினாரு. என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்ட எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. வானதி, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா, அவரை நீங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரா மாமா? டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டா இங்க திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாரு.
ஏய் அப்படியெல்லாம் எப்படி அவனை விட முடியும்? இரு, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். வேணாம் மாமா, அவரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அருள் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் அமெரிக்காக்கு போய் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு முடிவோடு இருக்காரு. இப்போ நீங்க போய் எனக்காக பேசினா அவருக்கு உங்க மேல கோபம் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் மாமா. அவன் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிற சரி. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. இதுதான் என் தலை விதினா அது அப்படியே நடக்கட்டும். இங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாலே போதும். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தாலி பெருக்கி போடும்போது அருள் தான் உனக்கு தாலி மாத்தணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அருள் மாமா என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி அருள் கிட்ட போய் பேசு. ஏதோ பேசணும்னு வந்துட்டு பேசாம இருக்க, என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஓகே தான் மாமா. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். ம், என்ன? இன்னும் 2 நாள்ல நீங்க இங்க இருந்து போறீங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க எல்லாருமே நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க நம்மள நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவ இல்லை வானதி. இது என்னோட குடும்பம். உன்னை விட எனக்கு என் குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. அதனாலதான் உன்னால எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தும் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தானே, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டதாவே இருக்கட்டும். ம்? எனக்கு இது போதும் மாமா. ம். எங்களுக்கும் இது போதும். இனி அருள் நாம சொல்றதை கேப்பா. நம்ம பிளான ஆரம்பிக்கலாம். சொந்த பந்தம் எல்லாம் இப்படி ஒன்னா இருக்கிற நேரம் கிடைக்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தை நாம ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமே. விளையாடுற நேரமா இது? நீ வேற சும்மா இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சித்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம ஏன் வேணான்னு சொல்றீங்க?